நிறைய பேருக்கு சேப்பக்கிழங்குனாவே பிடிக்காதுங்க. ஏன்னா அது ரொம்ப பிசுபிசுப்பு இருக்கிறனால நிறைய பேரை அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சேப்பக்கிழங்கு ஃப்ரை செஞ்சு பாருங்கள். அந்த பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும், நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இது தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்காங்க. ஃபஸ்ட்டு சேப்பக்கிழங்குவை கழுவிட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது மேலே தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மீடியமான சைஸில் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு. அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறேன்னா அந்த பிசுப்பு தன்மையெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிக்கும், அதனால சேர்த்துக்கிறேன். இதில் மிளகாத்தூள், மஞ்சள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கிற எண்ணெயில் ஒவ்வொன்றா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே நீங்கள் ஷாலு ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது லைட்டாக கோல்டன் கலர் வந்த உடனே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா வறுத்துட்டு இப்போது ஃப்ரை பண்ணி வச்ச சேப்பக்கிழங்கு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்து பாருங்கள். அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.